குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 200 பேர் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த தேமுதிக, காங்கிரஸ், திமுக, பாமகவினர் 300 பேர் உட்பட 501 பேர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அஇஅதிமுகவில் இன்று இணைந்தனர். அவர்களுக்கு கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் இன்று தலைமை கழகத்தில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த திரு பி சசிதரன், திரு ஏ தேசாய், திருமதி நளினி தேசாய் உள்ளிட்ட 70 பேரும், உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதாதள கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராகேஷ்குமார், அமைதி கட்சியின் மாநில தலைவரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளருமான திரு யோகேந்திரகுமார் பாண்டே, ஐக்கிய ஜனதாதள முன்னாள் பொதுச் செயலாளர் திரு கன்சியா மிஸ்ரா, சமாஜ்வாதி கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு போபால் சைனி, மாநில காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் திரு சஞ்சய் சைனி, பகுஜன் சமாஜ் கட்சி மாணவர் பிரிவைச் சேர்ந்த திரு அரவிந்த் குமார் பிரஜாபதி உள்ளிட்ட 62 பேரும், மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட முன்னாள் இணைச் செயலாளர் திரு பிரமோத் குமார் சோனி, கோன்பானா கண்டன் தாரா, கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு மகன் ஸ்ரீ லட்சுமி தாஸ், அண்ணா பிஎஸ்என்எல் சங்கத்தின் தேசிய செயல் தலைவர் திரு டி கே மகோர், ஏபிவிபி போபால் முன்னாள் தலைவர் டாக்டர் பிரபோத் பாண்டே உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 61 பேரும் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் தேமுதிகவைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வி ராமநாதன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னசாமி, கம்மாபுரம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் திரு கே கனகசிகாமணி, திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற பொறுப்பாளரும் மாவட்ட துணைச் செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான திரு லயன் வீராசாமி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு எஸ் வெங்கடேசன், கடலூர் மாவட்ட விவசாய அணி செயலாளர் திரு எஸ் வெங்கடேசன், மாநில கொள்கை பரப்பு முன்னாள் துணைச் செயலாளர் புலவர் கதிரவன், பல்லாவர நகர செயலாளர் திரு லயன் KMJ அசோக் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காங்கிரஸ், திமுக, பாமகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட 300 பேர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் திருமதி வெண்ணிற ஆடை நிர்மலா, கலைமாமணி நடிகர் பாடகர் TR மகாலிங்கத்தின் பேரன் திரு TRMS ராஜேஷ் மகாலிங்கம், MGR கழக தலைமை நிலைய செயலாளர் திரு வி ராஜ்குமார், தேனி மாவட்டம் கம்பம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு RT கோபாலன், ஈரோடு புறநகர் மாவட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு VK சின்னசாமி, திரு KS பழனிசாமி, திரு P மாரப்பன், திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் திரு A ஜெயபால் ஆகியோர் தனித்தனியே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். திரு பி சசிதரன், திரு ஏ தேசாய் and திருமதி நளினி தேசாய் along with 70 persons from Gujarat have joined the All India Anna DMK. Uttar Pradesh State General Secretary, Janata Dal United, Shri Ghanshyam Mishra, Uttar Pradesh State former General Secretary, Janata Dal United, Shri Yogendra Kumar Pandey, Uttar Pradesh State former Secretary, Nationalist Congress Party, Shri Bhopal Saini, Muzaffarnagar District Secretary, Samajwadi Party, Uttar Pradesh, Shri Sanjay Saini, Uttar Pradesh Congress Committee Member, Shri Arvind Kumar Prajapati, Student Wing of Bahujan Samaj Party, Bareilly District, Uttar Pradesh, along with 70 persons have joined the All India Anna DMK today. Of the All India Anna DMK, I have great pleasure in welcoming you all into the party fold. I am touched to note that all of you have travelled long distances today to come to Chennai to meet me and join the party in my presence. Many of you have been erstwhile members in various posts in the Congress Party. The fact that you have come here all the way to Tamil Nadu, to Chennai, to join the All India Anna DMK reflects the disillusionment and the disenchantment you have experienced with the Congress Party. And I am happy to assure you all that we will dispel the darkness brought into the lives of the people by the Congress Party, and we will witness a new era of glory, light
and prosperity in the lives of all Indians. I invite you all to cooperate and work with me in ensuring peace, prosperity and progress for the entire nation. Thank you. மிகுந்த நம்பிக்கையுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வந்துள்ள உங்கள் அனைவரையும் கழக பொதுச் செயலாளர் என்ற முறையில் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் வரவு நல்வரவு. எத்தகைய நம்பிக்கையுடன் கழகத்தில் இணைய வந்துள்ளீர்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மிக ஒளிமயமான எதிர்காலம் அமைய எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், கழக செயல் வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்டோர் பெருந்திரளான அளவில் வந்திருந்தனர். முன்னதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக சாலையின் இருமருங்கிலும் கழக கொடி தோரணங்களும் வரவேற்பு பதாகைகளும் அமைக்கப்பட்டு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது.